செஃப் மாதிரியே சாப்பிடுது அந்த இதில் குக்கு தூக்க மாலையில் இப்படி தான் நக்கி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க. சூப்பர் இந்த மாதிரி சொல்லுது. இட்லிக்கு சன்னா மசாலா சூப்பராக இருக்கு. என்ன மேடம் காலையில் என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே டீ போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வேலையா காலையிலேருந்தே கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும்னு நினச்சேன். என் ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த குடிச்சிட்டு அப்படியே காலையில் டிஃபன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள்லாம் டீலாம் குடிச்சாச்சா? என்ன பண்ணுறீங்க? மஸ்கட்டில் இருக்கவங்க வீக்கெண்டு நல்லா தூங்குவீங்க. நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே முழிச்சாச்சு. எங்கள் கிருத்திகா வந்து சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டா. நல்லா தூங்கலாம் இன்னைக்கு பிளான் பண்ணோம். ஆனால் அவள் சீக்கிரம் 6 மணிக்கெலாம் வந்து எழுப்பி விட்டுட்டா. பசிக்குது, நைட்டு சரியாக சாப்பிடல, அதனால பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டா. இப்போ மணி 8 ஆகுது. இதுதான் பாலாத்தி கொடுத்துருக்கேன். அடுத்து நாங்கள் டீயை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். வாங்க. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இத்தனையில் கை கீழே வை. இதை பிடிச்சிக்கோ. எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு தலை கட்டிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இல்லைன்னா இவ்வளோ கண்டுக்க மாட்டோம் நம்ம வீடியோ எடுக்கோன்ட்டு. கொண்டு இப்படி வேலை சொல்றேன். என்னது என்னது வேலை பார்க்குற கித்தியாவை என்ன வராங்க? இங்கே வா. நீ ஒரு இடத்துல நிற்கிதா? எண்ணெய் தைக்கிறதுக்குள்ள எத்தனை இடத்துக்கு மாறுது? கிருத்தி வெயிட். கிருத்தி நில். முடியெல்லாம் கையில வந்துடும். இருக்கதே 4 முடிதான். இங்க உள்ள தண்ணிக்கு நிறைய முடி கழியும். இவளுக்கே முடி கழியுது ரொம்ப. இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி விடணும். அதனால நிறைய எண்ணெய் வச்சாச்சு இன்னைக்கு கிருத்தியாவுக்கு. நேரம் நின்று டக்குன்னு முடிச்சிருவேன். பிடிச்சிக்கோ. அவ்வளோதான். இனி சாப்பிட்றதுக்கு தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே, கிச்சன் போகலாம். நம்ம எண்ணெய் பாட்டில் தூக்கிட்டு வரேன். இல்லைன்னா எண்ணெய் பாட்டில் கண்டானா வீடெல்லாம் மொழி விட்டுருவா. எண்ணெயை ஊற்றி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து சன்னா ஊற போட்டிருக்கேன். சன்னானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மாவு, இட்லி மாவு. ஹலோ மேடம், இங்கே தள்ளி வாங்க கொஞ்சம். இன்னைக்கு வந்து சன்னா கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற போட்டுட்டேன். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன பொருள் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் வாங்க. ஜீரகம் சாப்பிடுதா பாருங்க. ஜீரகம் சாப்பிடுவா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. போதும். இந்த மாதிரி எல்லா பொருளும் சாப்பிடுது. வாங்க, கொண்டக்கடலை கிரேவி வந்து எப்பவுமே நான் வேற ஒரு மாதிரி தான் செய்வேன். இன்னைக்கு வேற மாதிரி செய்வேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம். வாங்க கிட்ட வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து வதக்குறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து அரைக்கிறதுக்கு 4-5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் வந்து டீஸ்பூன் தான், 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, 7-8 முந்திரி பருப்பு, ஒரு சில் தேங்காய். முந்திரி பருப்பு பதிலாக கசகசா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஸ்கெட்ல வந்து கசகசா அலோடு கிடையாது. அதனால கசகசா சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மசாலா பொருள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். ஓவர் நைட்டு ஊறி இருக்குது. இதுக்கான மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கே மாவு அரைச்சி வச்சாச்சு. நேற்றுக்கு வந்து ஒரு 3 மணிக்கு அரைச்சேன். 4 மணிக்கெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 10 மணி வரை முழிச்சிருந்தோமா, அது வரைக்கும் வெளியிலே இருந்தது. அப்புறம் யோசிச்சேன், நைட்டு ஃபுல்லாக வெளியில இருந்தோன்னா மாவு ஓவரா புளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டு 10 மணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எழுப்பி போட்டாலா, அதான் 6 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சு வந்து மாவு தூக்கி வெளியே வச்சிட்டேன். கொஞ்சம் ஓரளவு பொங்கி வந்திருக்குது. அதில் இட்லியோ தோசையோ ஏதோ ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிரேவி செஞ்சுக்கலாம். அந்த கேப்ல ஓடி வந்து தேங்காய் தூக்கிட்டு போயிட்டான்.
இருக்க சாப்பிடுற பொருள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப இறங்காது. இந்த மாதிரி கிச்சன்ல உள்ள ஒரு சில திங்ஸ் எடுத்து எடுத்து சாப்பிடுவா. சரி ஏதோ சாப்பிட்டு போட்டு. சரி வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அரைச்சிருவோமா? எல்லாமே வாஷ் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியல, மறுபடியும் ஒருக்கு அதை கழுவிட்டு யூஸ் பண்ணாதான் ரொம்பவே திருப்தியா இருக்கும். இப்ப இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். என்ன கேமராமேன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? இனி எடுத்து சாப்பிட ஒண்ணும் இல்ல, எல்லாம் உள்ள போட்டாச்சு. நட்ஸ் சாப்பிடுதியா? நட்ஸ் தட்டுமா? வெங்காயம் சாப்பிடியா? அப்படி கிண்ட கூட தங்கம். வெங்காயம் தூக்கிட்டு போயாச்சு. பச்சையாவே சாப்பிடுறது ஆளுது. சரி இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துடலாம். இந்த பக்கம் வாங்க. நம்ம ஊர்ல பிளாக் போர்டு எல்லாமே வந்து இந்த ரவுண்டு பின் அந்த மாதிரி இருக்கும், நேரா சொருவிக்கலாம். ஆனா இங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இது என்ன பின்னுப்பா? இது என்னது? ஸ்கொயர் டைப் பின்னு. அதனால இந்த மாதிரி ஒண்ணு போட்டாதான் இதுல குத்தி நம்ம அரைக்க முடியும். சரி அரைச்சிடுவோமா? எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போடுவோம், அப்பதான் சீக்கிரம் வந்து வதங்கும். வெங்காயத்துக்குள்ள உப்பு போட்டுருக்கணும் இல்ல தக்காளிக்கும் போடலாம். அதுக்குள்ள நம்ம இட்லியை ஊற்றிடலாம். கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த பக்கம் இட்லியை ஊற்றி வச்சிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாமே வந்து தட்டிக்கலாம். இட்லிக்கு ஊற்றி வச்சிடும். கிருத்திகா முதல்ல என்ன கேட்கான்னு தெரியல, தோசையா இட்லியான்னு. மசாலாவோட பச்சை வாசனை போனால் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வதக்காம தான் அரைச்சிருக்கோம், அதனால நல்லா வதங்கணும். இல்லைன்னா பச்சை வாசனை வரும். அதனால நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுறலாம். மூடி போட்டு வச்சிருக்க, ரொம்ப தெரிக்குது, அதனாலதான். இன்னும் நல்லா வதங்கணும், அப்பதான் இந்த பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டா போகும். எங்க வீட்டுல எல்லாம் ஒரு செஃப் இருக்காங்க, லைட்டா பச்சை வாசனை வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு செஃப் பச்சை வாசனை இருக்குது, இன்னும் நல்லா வதக்கணும் அப்படின்னு. யார் அந்த செஃப்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். அடிக்கடி குறையா சொல்லுவாங்க, ஆனா அந்த குறையில இருந்துதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். பச்சை வாசனையா இருந்தா பச்சை வாசனையா தான் இருக்கும்பாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களை நல்லதா தான் சொல்றேன். உங்ககிட்ட இருந்துதான் சமையல்ல நிறைய கத்துக்கிட்டேன். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுட்டு சாஃப்டா இருக்குது, கையில ஒட்டாம வந்துச்சுன்னா இட்லியா வந்துட்டுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தாதான் இட்லி வந்து நல்லா ஷேப்பா வரும், இல்லைன்னா உடஞ்சி வரும். நம்ம ஊற வச்ச கடலை, ஓவர் நைட் ஊற வச்ச கடலை இதை வந்து சேர்த்துக்கலாம். சென்னா. சரி கொண்டக்கடலைக்கு அரபுல என்ன இது சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. சின்ன டாலா, அது இங்கிலீஷ்ல. ஹிந்தில சரி வேற ஏதாவது. சரி தண்ணிக்கு இது அரபுல என்ன சொல்வீங்க? தண்ணிக்கு அரபுல என்னது? மாய். ஹிந்தில பானி. எனக்கு தெரிஞ்சிருக்கு ஹிந்தி. இங்கிலீஷ்ல வாட்டரு, தமிழ்ல தண்ணி, கேரளத்துல வெள்ளம். கரெக்டா? அப்ப நீங்க தண்ணிய வந்து 5 லாங்குவேஜ்ல கத்துக்கிட்டேனா. இங்க வந்து என்ன சொன்னீங்க? மாய். அப்ப நம்ம வீடியோல ஒவ்வொரு நாளும் ஒரு வேர்ட்ஸுக்கு வந்து அரபுல, மலையாளத்துல, ஹிந்தியில, தமிழ்ல, இங்கிலீஷ்ல 5 லாங்குவேஜ் கத்துக்க போறோம். ஓகேவா? கத்துக்கலாம். ஓகே. இப்போ மிக்ஸி அலசுன தண்ணி வந்து சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இட்லி கூட வச்சதுனால கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு தான் கொஞ்சமா உப்பு போட்டோம். ஃபர்ஸ்ட் இவ்வளோ உப்பு போட்டு செக் பண்ணிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். கைப்பிடி நிறைய மல்லி இலை. என் கைக்கு இப்போ 2 நாளா உப்பு கூடிட்டே இருக்குது.
டெய்லியும் ஒரே கம்ப்ளைண்ட் 3 நாளா, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு. உப்பு அள்ளி போட்டு வச்சேன்னா கம்மி பண்ணிடுவோம். 2 நாள் விட்டுட்டாங்க. இன்னைக்கு உப்பு கூட்டிட்டுனா அவ்வளவுதான், சண்டைக்கு வந்துருவாங்க. அடுத்து ஒன்று செய்வோமா இன்னைக்கு புதுசாட்டு, ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்வோமா? ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு, அதனால தான் இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மில்க் வந்து கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இந்த 4 ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதுளப்பழம், பனானா, ஆப்பிள், கிரேப்ஸ் இருந்தது. இது கூட ஸ்ட்ராபெரி, மேங்கோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு வந்து இருந்துச்சு, அது சேர்க்கக்கூடாது, பால் வந்து திரிஞ்சிடும் இல்லையா, அதனால். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே பச்சை தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் சுகர் கரைஞ்சதும் நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம சேர்த்த உடனே நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா திக்காகி இந்த மாதிரி பபுள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் சூடு குறைஞ்சதுமே வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பயங்கரமான வெயில். நீங்களே துவைச்சு போட்ட துணி. மேடம் என்ன பண்றீங்க? அம்மா கலக்க சொன்னா அதான் கலக்கிட்டு இருக்கேன். கலக்கிட்டு இருக்கியா? அம்மா கீழே ஜிஞ்சிராம பார்த்து கலக்கு. அம்மாக்கு ஹெல்ப் பண்றாங்க. நல்லா இருக்கா? இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே உள்ள போட்டுருவோம். அம்மா சண்டை போடாதீங்க. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுதா கிருத்திகா? நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கிருத்திகா தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. கரண்டி வந்து இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிக்கோ. இது வந்து அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். கூட அம்மா கலக்கி தரேன். இல்லம்மா நானே ஸ்பீடாக கலக்குறேன். போதும் கூட இட்லி மசாலா, ஃப்ரூட் கஸ்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். செஃப் மாதிரியே சாப்பிடுது. அந்த இதில் குக்கு கோமாளியில் இப்படி தான் நக்கி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க. சூப்பர். அதே மாதிரி சொல்லுது. இட்லிக்கு சன்னா மசாலா சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து இந்த கொண்டக்கடலை கிரேவி வந்து அப்படியே சிக்கன் கிரேவி சாப்பிட்ட டேஸ்ட்டு. அதாவது குக்கரில் விசில் அடிக்கும்போதே ஸ்மெல் அவ்வளோ வந்துச்சு. ஏதோ சிக்கன் குழம்பு மாதிரி நம்ம வீட்டில் வாசனை அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அந்த கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.